சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். கேஎஃப்ஜே கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. சின்ன வயசில் அம்மா வந்து வேலைக்கு போயிட்ட இடத்துல ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டாரு. உங்க அப்பாவோட இருக்கும்போது அப்பா இருக்கும்போது கூட்டிகிட்டு போயிட்டாரு. நீங்க 2 பேர் தான் கூட நாங்கள் 2 பேர் தான். சரி. கூட்டிகிட்டு போயிருந்தா ஒரு 10 நாளுக்கு அப்புறம் அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. போய் கூட்டிகிட்டு வந்திருந்தா ஊருக்குள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. இது மாதிரி வெளியே போனாலும் நாங்கள் ஊருக்குள்ளே சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது. ஊரை விட்டு போயிருங்க, நீங்கள் இருக்கக்கூடாது ஊருக்குள்ளே அப்படின்னு சொன்னது. அப்பா இருந்துக்கிட்டு சரி நான் காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா போயிட்டாங்க. இப்போ நீங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நீங்கள் அவங்களுக்கு கருமாதியெல்லாம் பண்ணணும், கருமாதி பண்ண சொல்லி சொன்னாங்க மேடம். யாருக்கு கருமாதி? எங்கள் அம்மா அப்பாவும் சரின்னு சொல்லி செத்தவங்களுக்கு கருவுக்காக எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணினாங்க மேடம். உங்களை வச்சு பண்ண வச்சாங்க? அவனை வச்சுதாங்க மேடம் பண்ணினாங்க. உங்க அப்பா அப்பவும் அம்மாவை விட்டுட்டு வரல மேடம். ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ வந்து அந்த சாங்கியெல்லாம் பண்ணாங்களா? எல்லாமே தப்படிச்சு எல்லாமே பண்ணினாங்க மேடம். பொம்மை மாதிரி செஞ்சு அவங்க 2 பேர்த்துக்கு எல்லாமே செஞ்சு அவன் தான் கொல்லி வச்சாங்க மேடம். சொல்லுங்க. அப்பா அம்மா உங்க பேரு? முருகேசன். கொத்தனார். எந்த ஊரு? கரூர் பக்கத்துலேயும். சரிங்க. நீங்க? கரூர் தான், தடா கோயில். உங்க பேருமா? முத்துலட்சுமி. நீங்க 2 பேரும் அக்கா தம்பி. அக்கா தம்பி. இப்போ சொல்லுங்க. சின்ன வயசில் அம்மா வந்து வேலைக்கு போயிட்ட இடத்துல ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டாரு. உங்க அப்பாவோட இருக்கும்போது? அப்பா இருக்கும்போது கூட்டிகிட்டு போயிட்டாரு. நீங்க 2 பேர் தான் கூட நாங்கள் 2 பேர் தான். நாங்கள் 2 பேர். சரி. கூட்டிகிட்டு போயிருந்தா ஒரு 10 நாளுக்கு அப்புறம் அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. போய் கூட்டிகிட்டு வந்திருந்தா ஊருக்குள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. இது மாதிரி வெளியே போனாலும் நாங்கள் ஊருக்குள்ளே சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது. ஊரை விட்டு போயிருங்க, நீங்கள் இருக்கக்கூடாது ஊருக்குள்ளே அப்படின்னு சொன்னது. அப்பா இருந்துக்கிட்டு சரி நான் காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா போயிட்டாங்க. இப்போ போயிட்டாங்க. 5 வருஷம் ஆச்சு. இப்போ உங்க அம்மா தான் வேணும்னு போயிட்டாங்க. ஊர் வேணுமா புள்ள குட்டி எல்லாம் வேணுமான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என் ஃபேமிலி தான் வேணும், என் அம்மா என் குடும்பம் தான் வேணும்னு சொல்லி அன்னை அப்படின்னு சொன்னதுமே அவங்க வந்து நீங்கள் 5 மணிக்குள்ளே காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பெரியவங்களாம் சேர்ந்து அனுப்பிச்சி வச்சிட்டாங்க 5 மணிக்கு. அப்போ வந்து பெரியம்மாவங்க இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஊரில் எடுத்துக்குவாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நாங்கள் அங்கே போனோம். அங்கே போய் ஒரு 2 நாளில் அம்மா அப்பா அவங்க இந்த மாதிரி தப்பாக இருக்கிறவங்கள வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி எடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க.
சரின்னு சொல்லி நாங்கள் அவங்க 2 பேர்த்துக்கும் தண்ணி ஊற்றி புது ட்ரெஸ் போட்டுவிட்டு தண்ணி ஊத்துன்னா என்னதுமா? அந்த சாங்கியை பண்ணுவாங்க. என்ன சாங்கியம் அது? புகை போட்டு அப்படி தப்பா போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 12 மணிக்கு மேலே குளிச்சு விட்டு ட்ரெஸ் போட்டு வேற ட்ரெஸ் போட்டுவிட்டு நைட்டு 11 மணிக்கு மேல. 12 மணிக்கு மேலே 2 மணி 1 மணி வாக்குல செய்வாங்க. செஞ்சு கெடா வெட்டி எல்லாமே பண்ணுவாங்க. பண்ணி யாருக்கும் தெரியாம அது செய்வாங்க. அந்த சாங்கியெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க அனுப்பிச்சு வச்சவங்க வந்து நீங்க நாங்களே வேண்டான்ட்டோம்ல, நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்லி அந்த ஊருக்காரங்க. அந்த எங்க ஊருக்காரங்க போய் எங்க பக்கத்து ஊர்ல சொல்லிட்டாங்க, நீங்க எப்படி எடுக்கலாம் உங்களையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா அவங்க நீங்க இங்க இருக்க வேணாம் அப்படின்ட்டாங்கன்னு சொல்லி நாங்க இங்க ஆலமரத்துப்பட்டின்னு சொல்லி ஆண்டிவெட்டி கோட்டையில அவங்க போய் இருக்கிறாங்க. இப்ப வந்து அங்க இருந்தும் கிளம்பிட்டீங்க, பெரியம்மா வீட்டுல இருந்தும் கிளம்பிட்டீங்க. போயிட்டோம். அங்க போய் கொஞ்ச நாள் இருந்தோம். எல்லாருமே போய் நானும் தம்பி அம்மா எல்லாம் போய் அங்க இருக்கிறோம். இருந்தா எங்க அத்தையும் தாத்தாவும் அவங்க வந்து பிள்ளைங்க வேஸ்டா போயிடும், அவங்க வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி எங்க அத்தையும் தாத்தாவும் வந்து கூட்டிட்டு வர்றதுக்காக உங்களுக்கு என்ன வயசு அப்போ? அப்ப வந்து எனக்கு 10-11 வயசு இருக்கும். தம்பிக்கு 7 வயசு. சரி. அப்ப வந்து நீங்க அவங்க பிள்ளைகள்லாம் ஒண்ணுக்கு இல்லாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கூட்டிட்டு வந்துருங்க. நாங்க போய் ஊர்க்காரவங்க காலையெல்லாம் விழுந்து எங்க அத்தையும் தாத்தா மாமா பெரிய மாமா எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் திட்டி சம்மதம் வாங்கி எங்களை கூட்டிட்டு வந்தாங்க மேடம். கூட்டிட்டு வந்தது கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து அடுத்து அக்கா கல்யாணத்துக்கு அம்மா அப்பா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கூட்டிட்டு வந்துட்டு நீங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நீங்க அவங்களுக்கு கருமாதி எல்லாம் பண்ணணும், கருமாதி பண்ண சொன்னாங்க. கருமாதி பண்ண சொன்னாங்க மேடம். யாருக்கு கருமாதி? எங்க அம்மா அப்பா. உங்க அம்மா அப்பா அங்கதானே இருந்தாங்க? இல்ல, ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்க. உங்களை மட்டும் கூட்டிட்டு வந்தாங்களா? எங்களை மட்டும் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து நீங்க எல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி செத்தவங்களுக்கு கருவுக்காக எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணுனாங்க மேடம். உங்களை வச்சு பண்ண வச்சாங்க? அவனை வச்சுதாங்க மேடம் பண்ணுனாங்க. உங்க அப்பா அப்பவும் அம்மாவை விட்டுட்டு வரல மேடம். ஆனா எங்க அப்பா எங்க அம்மாவை ஏத்துக்கிட்டாங்க. இப்ப வந்து அந்த சாங்கியெல்லாம் பண்ணாங்களா? எல்லாமே தப்படிச்சு எல்லாமே பண்ணுனாங்க மேடம். பொம்மை மாதிரி செஞ்சு அவங்க 2 பேர்த்துக்கு எல்லாமே செஞ்சு அவன் தான் கொல்லி வச்சாங்க மேடம். அவங்களுக்கு எல்லாம் பண்ணியாச்சுல, நீங்க இனிமே அங்க போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் கொஞ்ச நாள் எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆன அது வரைக்கும் அப்பா அம்மாவை பார்க்கவே இல்லை? போவோம். ஆனா இங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வர்றோன்னு யார்கிட்டயாவது சொல்லி விடுவாங்க. நாங்க போய் பார்த்துட்டு வந்துருவோம். அது வந்து ஒளிவு மறைவாவே பேசிக்குவாங்க எல்லாரும். அதிகமா எங்க கூட யாருமே ஊர்ல இருக்கிறவங்க பேச மாட்டாங்க. தேவைப்பட்டா மட்டும்தான் பேசுவாங்க. அப்புறம் நாங்க மேரேஜ் ஆகி பழனி போயாச்சு. பழனி போய் பையன் பிறந்திருக்கு எனக்கு. உங்க மேரேஜுக்கு அம்மா வரலையா? யாருமே வரல மேடம். அம்மா அப்பா யாருமே வரல. வரக்கூடாது. யாரு பண்ணி வச்சாங்க? எங்க தாத்தாவும் அத்தையும். அவங்கதான் கூட்டிட்டு. அப்பாக்கு தங்கச்சி அக்கா. தாத்தாங்கிறது அப்பாக்கு, அம்மாவோட அப்பா சித்தப்பா. ஓ, 2 பக்கமும் அந்த அம்மாவோட அப்பாவும் அப்பாவோட தங்கச்சி அக்காவுமா கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? சரின்னு சொல்லி. யார் வீட்டுல இருந்தீங்க நீங்க? அத்தை வீட்டுல இருந்தோம். அவங்களே அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஓ, எல்லாமே பண்ணி அப்புறம் கொஞ்சம் போய் பழனில 7 வருஷம் இருந்தாங்க மேடம். இருந்து பையன் பிறந்தாங்க மேடம். அதுக்கு அம்மா அவங்க வர முடியாம இருந்தாங்க மேடம். சரி போய் பார்க்க பேச எல்லாமே பண்ணுனாங்க மேடம். வந்தாங்க போனாங்க. ஆனா ஊர்ல வந்து எங்ககிட்ட யாருமே அளவு பேசிக்கவும் மாட்டாங்க, பண்ணிக்க மாட்டாங்க மேடம். 2வது பொண்ணு பிறந்துச்சு. அதுக்குமே வரல. வந்தாங்க பார்ப்பாங்க, அவ்வளவுதாங்க மேடம். அப்புறம் புழங்க கூடாது அப்படின்லாம் நிறைய சொல்றாங்க மேடம். இப்ப தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல மேடம். அவங்க கல்யாணம் தான் இன்னும் கல்யாணம் பண்ணாங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல மேடம். அவங்க அம்மா அப்பா இல்லாம எப்படி சந்தோஷமா இருக்கிறது? என்னப்பா உண்மையை சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்?
அதான் அம்மா அப்பா அவங்க வரல மேடம். அவங்க அவங்க வந்து இப்படி தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா எங்களுக்கு வந்து ஊருக்கு வரணும்னு ஆசைதாங்க மேடம். அந்த ஊரில் வந்து ஊருக்காரவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேடம். அவங்கனால தாங்க மேடம். அம்மா அப்பா தான் மேடம் எல்லாமே. அம்மா பண்ணது எல்லாமே. அம்மா மேலதான் இப்ப தப்பு மேடம். ம் இப்போ ஊருக்காரங்க கரெக்டாக இருக்காங்க. அந்த இது அது அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் மேடம். ஊருக்காரங்கெல்லாம் அது வந்து வழக்கம், அந்த காலத்துலேருந்து வழக்கம். அதனால தான் தள்ளி வச்சாங்க. அவங்க சொல்கிறது நியாயம் தானே. அப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு ஊர் வேணும். நாங்கள் ஊரில் இருக்கிறோம். ம் ஊருக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நாங்கள் இருக்க போகிறோம். ம். இப்போ அம்மா பிரச்சனை பண்ணாங்களா? அம்மா வந்தாங்க, ஊருக்குள்ளே வந்தாங்க, ஒரு வாட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களே வந்தாங்க ஊருக்குள்ளே. நீங்கள் செத்து போன மாதிரி நீங்கள் எதுக்கு ஊருக்குள்ளே வர்றீங்கன்னு அவங்க தாட்டி விட்டாங்க. தாட்டி விட்டு அவங்க போயிட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு அப்பா அம்மா வேணுமா? வேணுங்க மேடம். வேணும். உங்களுக்கு? வேணும் தான் மேடம். ஆனா ஆனால் ஊருக்காரங்க ஊருக்காரங்க என்ன ஏத்துக்கிட்டாங்கன்னா சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறபடி தான் நாங்கள் கேட்க முடியும். இவ்வளவு வருஷமா அவங்க ஊருக்காரங்க அப்படியே தான் இருக்காங்க. அப்படியேதான் அப்படியே தான் இருப்பாங்க மேடம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எங்களுக்கு வேணும். ஊருக்காரங்க மத்தபடி நீங்க சந்தோஷமா இருக்கீங்க? நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். அத்தை எல்லாம் நல்லா நல்லா கவனிச்சுக்கிறாங்க. எல்லாம் நல்லா தான். அவங்களாம் நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்கதான் என்னை கூட்டிட்டு வந்து வளர்த்துனது எல்லாமே பண்ணாங்க மேடம். கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆச்சு? இப்ப 6 வருஷம் ஆச்சு. உங்க அம்மா போய் எத்தனை வருஷம் இருக்கும்? அவங்க 15 வருஷம் ஆச்சு. உங்க பேருங்க? என் பேர் இப்ராஹிம். சொல்லுங்க. ஊரில் பிரச்சனைங்க. அதனால் வீட்டை விட்டு 10-15 வருஷமாக முடுக்கிட்டாங்க. அப்புறம் நாங்கள் எங்கள் பாட்டில் எங்கள் பிள்ளைங்க நாங்கள் எல்லாமே போய் இருந்தோமுங்க. அப்புறம் பிள்ளைகளாம் பெருசானோடனே எங்கள் அக்கா மாமாலாம் வந்து சரி பிள்ளைகளாம் பெருசாகிருச்சு, நான் கூட்டிகிட்டு போய் கரை சேர்த்துறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்து ரொம்ப நாள் இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்ப என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு இப்போ போய் குடும்பத்தோட ஒன்றா சேர்ந்துக்கலாம்ட்டு எங்களுக்கு ஒரு ஆனா உங்க பையன் வந்து ஊருக்காரங்களை பகைச்சிட்டு எதுவும் செய்ய மாட்டேன்னு மாதிரிதான் இருக்காரு. மரம் இருக்கிற அப்படி ஆமா. அப்படி இருக்கிற அப்படிங்க. ம். அப்புறம் அதனால நாங்கள் சேர்ந்துக்கிறோம்ப்பா, ம். வயசான காலத்துல கொஞ்ச நாள் போயிட்டு எங்களை யார் பார்க்க போகிறாங்க வேங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோமுங்க. ம். அப்படின்னு சொன்னதுனால ம். அதுக்கு மேலே அப்புறம் என்ன பண்ணுவோன்னு தெரியலைங்க. ம். நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஒரு தோட்டத்து வேலை தாங்க செய்கிறோம். வெளியூர்ல போய் இப்ப ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல, ஆமாங்க. அதுக்கப்புறம் வெளியே போய் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல? கஷ்டதான் பட்டோம். கஷ்டப்பட்டீங்க. கஷ்டப்பட்டோம். அப்படி நீங்க உங்க மனைவியை விடல? விடலிங். நீங்க மனைவியை விட்டுட்டு பசங்களோட போயிருந்தீங்கன்னா உங்களை ஊருக்குள்ள சேர்த்திருப்பாங்க. சேர்த்து இருப்பாங்க. ஏன் விடல நீங்க? சரி இதுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ம். ரொம்ப தெரியாதுங்க. ம். சின்ன வயசுல அவங்க அம்மா இறந்து போச்சுங்க. ம். அதுக்கு இப்போ மாம்புள்ள தாங்க, ம். அசல் இல்லை. ம். சரி இது விட்டு என்ன பண்ணுறேன்ட்டு சரி எல்லாமே சேர்ந்து போயிடலாம். அவங்க தப்பு பண்ணாங்க தெரிஞ்சும் நீங்க ஏத்துக்கிட்டீங்க? ஒரு தோட்டத்தில் போய் இருந்ததுங்க. ம். தப்பு பண்ணிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேங்க. ம். தப்பு பண்ணினாலும் சரி போயிட்டு போகுது. ம். எப்படியோ நம்ம ஜனத்துல ஒரு நல்லது கிட்டது பண்றாங்கல்ல, அது மாதிரி பண்ணி ம். நம்ம எடுத்துக்கலாம் ம். அப்படின்னு நல்லது கிட்டது பண்ணி அவங்கள்ட்ட எடுத்து பேசுனீங்களா? பேசணுங்க. என்ன சொன்னாங்க? சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க பெரிய ஜனத்துக்காரைய. இல்ல இல்ல இவ உங்க ஊருக்காரிகிட்ட உங்க மனைவி என்ன சொன்னாங்க? மனைவி அப்பா அப்படித்தான் போனது போயிடுச்சு, எனக்கு ஒன்றும் தெரியல. ம். போயிட்டு வீட்டை விட்டு போயிட்டேன். ம். 10 நாளா தெரிஞ்சு நாங்கள் அங்கே போய் ஒரு தோட்டம் போட்டுக்கிட்டு இருந்தோமுங்க. ம். அந்த தோட்டத்துல இருந்ததுங்க. அவங்களும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. ம். சரி அப்படின்ட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோமுங்க ஊருக்குள்ள. ம். கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிற்பாடு அதெல்லாம் இருக்கக்கூடாது, ம். நீங்கள் போய்த்தான் ஆகணும் ம். அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இது நான் போய் பேசுறதுக்கு ஒன்றுமே தெரியலைங்க. நீங்க ஏன் மறுபடியும் அவங்களை ஏத்துக்கிட்டீங்க? பசங்களுக்காகவா இல்ல உங்களுக்கு அவங்க மேல பாசம் இருந்ததுனாலயா? அது மேலே பாசம் இருந்ததாங்க. தப்பு பண்ணாலும் பரவாயில்ல மன்னிச்சு பரவாயில்ல. ஏத்துக்கலாம்னு நினைச்சீங்க? சரி மன்னிச்சு எடுத்துக்கலாம். நம்ம உங்க மாம்பழம் ஊர்ல ஆம்பளைங்க இப்படி பண்ணாலும் அப்படிதான் பண்ணுவாங்களா? ஆம்பளை பண்ணா அது ஒரு தண்ணி போட்டு 4 முறை எடுத்துக்கிறாங்க. முன்னையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துப்பாங்க. பொம்பளைங்க பண்ணா மட்டும் தான் அப்படி பொம்பளை பண்ணுவாங்க. பண்ணா எடுக்கிறதுல இப்போ இருக்க ஒன்று பண்ணி நல்லது கெட்டது பண்ணி எடுத்துக்கிறாங்க. சில ஊர் நாங்கள் பக்கத்தில் ஒரு ஊரில் இருக்கிறோமுங்க. அந்த ஊரில் வந்து இது மாதிரி நடந்து 10-12 வருஷமா இருந்து அந்த அம்மா வீட்டை விட்டு போய் ஒரு பையன் 2 வருஷத்து பையனா விட்டுட்டு போயிடுச்சுங்க. விட்டுட்டு போய் எனக்கு ஒரு சொந்தம் தாங்க, அசல் கிடையாது, சொந்தம் தான். அது விட்டுட்டு போய் 10-12 வருஷமா இருந்துட்டு வந்துருச்சுங்க. ம். அவங்க ஆளுகளை வச்சு உண்டானதை பண்ணி அதை எடுத்துக்கிட்டாங்க, ம். ஏற்றுக்கிட்டாங்க. ம். இப்போ அதே மாதிரி அந்த ஊருக்காரைகளே அந்த பக்கத்தில் இருக்கிறதுனால உன்னுங்களையும் மட்டும் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க? ம். அப்போ நீங்கள் என்ன பிரச்சனை வேணும்? நாங்கள் இது மாதிரி தானே, வேறு என்னத்தை பண்ணுனா நாங்கள் தப்பாக ஒன்றும் பண்ணலையில்ல. அதான் ஆளு இருக்கிறாங்க, அம்பு இருக்கிறாங்க, எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு ஒருத்தர் இல்லை அப்படின்னு நாங்கள் சொன்னோமுங்க. சோ ஆம்பளைங்க இப்ப செஞ்சா அந்த மாதிரி எல்லாம் இல்ல,
அந்த மாதிரி முன்னையே அனுப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ எதுவும் போகிறது இல்லைங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போகிறது இல்லைங்க யாருமே. அதான் ஆளு நிறைய ஆள் இப்போ சொந்த பந்தம் இருந்தால் நிறையா இருந்தால் அதோட ஒன்று சேர்ந்து ஒன்று பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒருத்தர் இல்லைங்க. மாமாவும் அக்காவும் வந்து இருக்கிறாங்க. மாமா பையன்லாம் எங்கள் மருமகன்லாம் சின்ன பையனாக இருந்தாங்க. 17 வயசு தான் இருக்குங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் பிடிபடலைங்க. தெரியலைங்க, எதுவும் தெரியலைங்க. இல்ல நீங்க உங்களுக்கு காரியம் பண்ணாங்களா உயிரோட இருக்கும்போதே? ஆமாங்க. எங்கள் கொஞ்சம் பிள்ளைகளை கூட்டியாந்ததுக்கு பிற்பாடு ம். ஒரு 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 6 மாதம் 4 மாதத்துல அப்புறம் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா அது? சொல்லிக்கிட்டாங்க. நாங்கள் போய் அங்கே போனால் தான் தெரியும். இப்போ அதாவது வரக்கூடாதுன்ட்டாங்க. திரும்பி ஒருக்க 4 வருஷம் சென்று போய் பார்த்தோமுங்க. ம். நாங்கள் உன்னை வந்து ஊருக்குள்ளே சேர்ந்துக்கிறோம். நாங்கள் இப்படியெல்லாம் தப்பு பண்ணியாச்சு, எங்களை ஏற்றுக்குங்க அப்படின்னு போனோமுங்க. போய் நாட்டாமக்காரர் இன்னும் 5-6 பேர் 10 பேர் சேருவாங்க. அவங்கெல்லாம் வந்து அதெல்லாம் செஞ்சது இன்னும் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் இன்னும் போயிட வேண்டியதை, நீங்கள் பார்க்குறத பாருங்க, யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு இப்படி சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கு பிற்பாடு நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு அப்புறம் போயிட்டோமுங்க. இப்ப இப்ப எதுக்காக பசங்களோட போய் சேரணும்னு நினைக்கிறீங்க? இது வயசான காலத்தில் சரி அதுகளுக்கு யார் இருக்கிறாங்க, நம்மளும் அனாதையாக இருக்கிறோம், அவங்களும் சரி கல்யாணம் காட்சி பண்ணால் கூட நம்ம போய் பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், எல்லாம் ஒரே குடும்பமாக இருந்துக்கலாம். இப்ப யார்கிட்ட பேசணும்? ஊருக்காரங்க பிரச்சனையா பசங்க பிரச்சனையா? பசங்க பிரச்சனையெல்லாம் இல்லைங்க, ஊருக்காரை தான். உங்க பையன் அதுக்கு பெரிய இது இல்லையே. அவர் வந்து ஊருக்காரங்களை பகைச்சிட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு தான் சொல்றாரு. அப்படித்தான் சொல்ல முடியுங்க. இல்லைன்னா அவங்க நாளைக்கு ஊருக்காரைங்க அப்பா இவ்வளோ பெரியதனமாயிட்டானே அப்படின்னு அவனை ஏதோ ஒன்று பேசுவாங்க, செய்வாங்க. அவங்கள பாவச்சிட்டு நம்மளை எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்க பையனுக்கு உங்க கூட வாழணும்னு ஆசைதான் இருக்கு? ஆசையெல்லாம் இருக்குங்க. என்ன இருந்தாலும் ஊருக்காரைகளை ஒன்று பண்ணிட்டு நம்ம நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா அவங்களும் வேணும், நம்ம அம்மா அப்பாவும் வேணும்னு இருக்குதுங்க மனசில். மருமகனுக்கும் இருக்குங்க. என்னமோ நம்ம பிள்ளைய பேத்தி தும்பத்தில் பார்க்கட்டு செய்யட்டு அப்படின்னு நம்மளுக்கு மனசில் இருக்குது. இருந்து தான் நம்ம ஒன்று பண்ணுறோங்க. பிள்ளைகிட்டையெல்லாம் பார்க்கணும், செய்யணும், நல்லது கெட்டதுன்னா நம்ம 4 வாரம் இருக்கலாம்ட்டு ஒரு ஆசை தாங்க. இப்ப நீங்க சொந்த பந்தம் ஒண்ணும் இல்லாம தனியா இருக்கீங்க? தனியாக தான் இருக்கிறோங்க. இப்ப சொந்த பந்த ஃபங்க்ஷனுக்கு எதுக்கும் போக மாட்டீங்க? போக மாட்டாங்க. யாரும் கூப்பிடவும் கூப்பிட மாட்டாங்க. மாட்டாங்க? கூப்பிட மாட்டாங்க. சொல்லுங்கம்மா. தப்பு செஞ்சுட்டேங்க. ஆனால் பிள்ளையோட எல்லாம் பையனோட எல்லாம் சேரணுங்க. அம்மா, அன்னைக்கு உங்களை யாராவது ஏமாத்தி கூட்டிட்டு போனாங்களா? இல்லை ஏமா நீங்க விருப்பப்பட்டு தான் போனீங்க? இல்லை இப்படி தப்பு செஞ்சுட்டேங்க. திரும்பி எப்படி வந்தீங்கம்மா? கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து சந்தோஷத்தான் இருக்கிறாருங்க. நான் ஊருக்காக போகணுங்க, என் பிள்ளை குட்டியெல்லாம் பார்க்கணுங்க. அம்மா, இப்போ உங்க பையனும் உங்க பொண்ணு வந்து எங்களுக்கு எங்க அப்பா அம்மா வேணும், உறுதியா நாங்க அவங்கள ஊருக்கு கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்கன்னா நாங்க வந்து ஊருக்காரங்கள்ட்ட பேசலாம். சரி. அவங்க 2 பேருமே பொண்ணுக்கு ரொம்ப ஆசை இருக்கு, பையன் வந்து ஊருக்காரங்களை பகைச்சிக்க முடியாது சொல்றாரு. அதே சமயம் உங்க மேல ஆசை இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனா அவர் ஊருக்காரங்களை பகைச்சிக்கிறதா இல்லை. நீங்க தான் பேசணும் பசங்கள்ட்ட. பேசுவீங்களா? பேசுகிறோம். ம், பேசுகிறோம். எந்த போய் அப்பா அம்மா பார்க்கவே மாட்டீங்களா? பார்க்கறதில்ல மேடம். ஆத்தா அப்புறம் ஊருக்காரங்க எங்களே ஒதுக்கி வச்சிருவாங்களே. உங்களுக்குன்னு ஒரு முடிவு இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் அவங்க இல்லையா? எங்களையும் ஒதுக்கி இப்போ வச்சிருவாங்க. எங்களையும் ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னா அப்புறம் எங்களுக்கு அப்புறம் எங்கே மேடம் போகிறது நாங்கள்? ஒரு நல்லது கெட்டதான ஒரு ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, ஒதுக்கி வச்சிடுறதுங்க. அப்படி ஏதாவது மீறினா ஒதுக்கி வச்சிடுறதுங்க.
அதனால அப்ப அப்பா பயப்பட அம்மா வேண்டியதா எல்லாமே இருக்கு. வாழ்ந்துருவீங்களா நீங்க? வாழ முடியாதா மேடம்? அவங்க வேணும் அதுக்கு என்ன மேடம். பண்றது நாங்கள்? அவங்க எங்களுக்கு வேணும் மேடம். ஆனா ஊருக்காரவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நாங்களும் ஏத்துக்கிறோங்க மேடம். ஊருக்காரங்க முதல் அப்போ என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறது தானே கேட்க முடியும். இப்படி ஒரு விஷயம், ஜனநாயக நாடுதான் நம்மளுது. ஆமாம், இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுன்னா அது கரெக்ட்னு படுதா உங்களுக்கு? கரெக்டு தான். இல்லைங்க மேடம், உங்க அப்பா தான் ஏத்துக்கிட்டாரு, அப்புறம் என்ன? அவங்க ஏற்றுக்கிட்டப்போ ஊருக்காரங்க அப்புறம் ஏற்றுக்கணும்ல மேடம், அவங்க ஏற்றுக்கணும்ல. அவங்க ஏற்றுக்கிட்டா நான் ஏற்றுக்கிற மாதிரி, இல்லைன்னு நாங்கள் ஏற்றுக்க முடியாது. எப்படியோ சொல்லி பாருங்க சாமி. நான் இப்படியே வயசாமட்டா எங்களுக்கு யாரு கஞ்சி ஊத்துறாங்க? நீங்க தானே பார்க்கணும். அது எங்கனாலும் ஆகாது மேடம். ஊருக்காரங்க ஏற்றுக்கிறாங்கன்னா அவங்க பிரச்சனை, நாங்கள் ஒன்றும் இவங்க பண்ண அப்ப முடியாது. தப்பு பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா நான் எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சிருக்கேன் மேடம். அவங்க இல்லாம எனக்கு யார் மேடம்? அத்தை தானே இவ்வளவு நாள் எல்லாமே பாத்துக்கிட்டாங்க. அம்மா கூட இருந்து எனக்கு சந்தோஷம் இருந்திருக்கு மேடம். அவங்க தப்பு பண்ணதுனால அவ்வளவு நாள் தண்டனை அனுபவிச்சாங்க. ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் மேடம் எல்லா அர்த்தம், என்னென்ன கஷ்டம் அனுபவிச்சேன்னு. ஊருக்காரங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நான் ஏத்துக்கிறேன் மேடம். எல்லாமே அவங்கதான். உன்னை நல்லா பாத்துக்கலையா அம்மா? அம்மாவை விட அத்தை என்னத்த மேடம் பாத்துக்க போறாங்க? அம்மாவோட பாச பொண்ணுக்கு தெரியாம அம்மாவுக்கு தெரியுமில்ல மேடம். சரிம்மா, செய்யக்கூடாதுதான், தவறுதான். ஆனா வாழ்க்கையில தவறுகள் நடக்கிறது இல்லையாம்மா? அவங்கதான் திரும்பி வந்துட்டாங்க, அவன் தப்ப உணர்ந்து. உங்க அப்பா ஏத்துக்கிட்டாரு, அதை விட பெரிய என்னம்மா தண்டனை? இல்ல மேடம், அவங்க கூட போனா சந்தோஷம் எதுவுமே எந்த இதுக்குமே போக முடியாது. அனாதைய தனியா தான் ஒதுக்கி வைப்பாங்க மேடம். அதுக்கப்புறம் எனக்கும் கல்யாணம் ஆகணும்ல மேடம், எனக்கும் கல்யாணம் ஆகணும். இவனுக்கு யாரும் நாளைக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க மேடம். இந்த ஊருங்கிறது யாருப்பா? ஊரில் ஒரு பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த காலத்தில் முடிவு பண்ணதெல்லாம் இப்பயும் அதை நடைமுறை கொண்டு வராங்க, நடைமுறையில் வச்சுருக்காங்க. அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண இப்பயும் முடியாது. அந்த மாதிரி நடக்குதா? இன்னும் நடந்துட்டு தான் மேடம். ஆம்பளைங்க தப்பு பண்ணாலும் அப்படிதானா? எல்லாமே இதான் மேடம். ஆம்பளைகளுக்கு இல்ல மேடம். இல்ல மேடம். அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம், பொம்பளைங்களுக்கு ஒரு நியாயமா? இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க? அங்க ஆம்பளைங்க 2 பொண்டாட்டி வச்சவங்க இருக்காங்கல்ல, இருக்காங்க மேடம். அவங்கள எல்லாம் ஊரை விட்டு வெளியே போக சொல்லுங்க. அப்புறம் உங்க அம்மா வெளியே. அவங்களும் பண வசதியோட இருக்கிறாங்க. அப்போ உங்க அப்பா அம்மாக்கு பண வசதி இல்லாதனால நீங்களும் இதுக்கு கூட்டு நிப்பீங்க. நீங்க சொல்றது ஓகே, ஒரு திருமணங்கிறத ஒரு இதுக்குள்ள புருஷனோ பொண்டாட்டியோ ஒரு தப்பு பண்ணியாச்சுன்னா அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும். ஓகே, தண்டனை யார் அனுபவிக்கணும்? உங்க அம்மா, உங்க அப்பா, நீங்க. சரி, இதே அந்த ஊருக்குள்ள 2 பொண்டாட்டி வச்சிருக்கிறவங்க இல்லவே இல்லையா? இருக்காங்க மேடம். அப்புறம் அவங்கள எல்லாம் ஊரை விட்டு விலக்க சொல்லுங்க. அவங்கள பணம் அதிகமா வச்சிருக்கறனால அப்ப நியாயம் இல்லையம்மா? ஃபைட் பண்ணுங்க, உங்க அப்பா அம்மாக்காக ஃபைட் பண்ணுங்க. ஃபைட் பண்ண எங்களையும் ஒதுக்கி வச்சு. அந்த மாதிரி ஊர் எதுக்குமா? ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயம் கொடுக்கறது ஊர் எதுக்குமா உங்களுக்கு? நாங்க பிறந்து வளர்ந்த ஊர் மேடம். ஏழைங்கிறதுக்கு ஏழைங்கிறதுக்காக ஒதுக்கி வைக்கிறாங்களா, இல்ல பணக்காரங்கன்னா அங்க இருந்துக்கலாமா? அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் மேடம் அவங்களுக்கு நியாயமா படுது. எது? அப்ப அவங்க செய்யறது நியாயம் கிடையாது. ஆமா. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஊர் ஏத்துக்கலன்னா ஊர்ல இருக்கிறது எல்லாருக்குமே அந்த நியாயம் போய் சேரணும்ல. யாரு தப்பு பண்ணாலும் ஒதுக்கி வைக்கணும்ல. ஒதுக்கி வைக்கணும். ஆனா அவங்க பிடிக்காதவங்களே ஒதுக்கி வச்சிருக்காங்க மேடம். அப்ப எங்க அம்மா அப்பாங்க நல்லா சம்பாதிச்சாங்க, பிடிச்சாங்க, செஞ்சாங்க மேடம். அவங்க யாருக்கும் அதிகமா பிடிக்கல மேடம். நாங்க இருக்கிறதே அங்க பிடிக்கல யாருக்குமே. எல்லாத்துக்கும் அதுதான் காரணம். அப்ப அந்த ஊரை விட்டு வெளியே வாங்க. எங்களுக்கு அந்த ஊர் தான் வேணும். அப்ப உங்க அப்பா அம்மா வேண்டாம், ஊரு போதும். இந்த மாதிரி தப்பு பண்றது ஊரு போறோம், நியாயம் பண்றது ஊருன்னா ஏத்துக்கிறீங்க. சொந்த ஊர் மேடம். சொந்த ஊருன்னு அவங்க நினைச்சாங்களா? அவங்களுக்கு சொந்தம் இல்லையா அந்த ஊரு? எங்க அத்தை தாத்தா அவங்க எல்லாம் இருக்காங்க மேடம். அவங்க வயசானவங்க, அவங்களே பாத்துக்கணும்ல மேடம். ஏமா, உங்க அத்தை தாத்தா எல்லாம் ஓகே, இவங்க கொஞ்ச நாள் வளர்த்துனாங்க. அவங்கள தேர்ந்து பிரிச்சு எடுத்துட்டு போனாங்க. உங்க அப்பா விட்டார உங்க அம்மாவை? விடல மேடம். அப்புறம் அவர் எவ்வளவு பெரிய மனுஷன். அந்த காலத்துல அது கொடுத்தது மேடம். அவங்க சொன்னது நடைமுறை வச்சுதான் அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க.
இல்லம்மா எங்க ஓப்பனா சொல்லுங்க. நீங்க ஏழைங்கங்கிறதுக்காக இப்படி வச்சிருக்காங்களா? அந்த ஊர்ல தப்பு பண்ணறதவங்க பணம் இருக்கிறதவங்க நல்லா தான் இருக்காங்களா? அது தெரிஞ்சுக்க தெரியாது அவங்களுக்கு. தெரிஞ்சே இருந்தாலும் அந்த பெரியவங்களுக்கு தெரியாத மாதிரி நடந்துக்குவாங்க. ஆ, அப்ப எந்த வகையில நியாயங்க அது? நியாயமே கிடையாது. நியாயமே கிடையாது. ஹலோ, சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் வந்து ஜீ தமிழ் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. நீங்க தனுஷ்கோடி அவங்க தானே பேசுறீங்க? வடகோவில். ஆமாங்க. கும்பம்பாடி வெஸ்ட் பஞ்சாயத்து தலைவர். சரிங்க, வணக்கம். சின்னம்மா சுப்பராயன் சொல்லுங்க. அவங்க 2 பேரும் இங்க வந்திருக்காங்க. என்னங்க பிரச்சனை? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க ஊர்ல சேர்க்க மாட்டேங்கிறீங்களாமே? அதாவது இப்ப எங்க சமுதாயத்துல வந்து ம் அடுத்த கம்யூனிட்டியில வந்து தொடர்பு வச்சுக்கிட்டால் ம் அது யாராவது தெரிஞ்சிருந்ததுன்னா ம் ஊருக்காரங்க கேட்பாங்க, ஆமா உண்மைதான் அப்படின்ட்டாங்கன்னா ம் அவங்கள வந்து ஒதுக்கி வைப்பாங்க. சரிங்க. அப்படி நடந்ததுதான் அது. ஓ, அது எத்தனை வருஷம் முன்னாடிங்க? அது இப்ப நடந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல இருக்கணும். இப்போ அப்படித்தானா? உங்க ஊருக்குள்ள இப்போ அப்படித்தானா? அதே மாதிரிதான். சரி, ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா அவங்க அந்த தப்ப உணர்ந்து திருந்தறதுக்கு தயாரா இருந்து திருந்தி அவங்க புருஷன் ஏத்துக்கிட்டாரு இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் அந்த பசங்களை அவங்கள்ட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு காரியம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அந்த பசங்களை பெர்மனண்டா பெத்தவங்கள்ட்ட இருந்து அப்படியே பிரிச்சு வாழ வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கடுமையான தண்டனை இல்லைங்களா? ஆமாங்க, சட்டப்படி அது வந்து அல்லவங்க. ஆனா அதுல பாதிக்கப்படுறது வந்து அந்த அம்மா மட்டும் இல்லைங்களே. எந்த தப்பும் பண்ணாத அந்த மனுஷன், அந்த அம்மாவோட புருஷன், எந்த தப்பும் பண்ணாத அந்த பொண்ணு, எந்த தப்பும் பண்ணாத அந்த பையன், தப்பு பண்ணவங்களோட சேர்த்து இன்னும் 3 ஜீவன் கஷ்டப்படுறது இல்ல. அவங்க ஊர்லதான் இருக்காங்க, எங்க ஊர்லதான் இருக்காங்க. இல்ல, அவங்க ரொம்ப மனசு வருத்தத்தோட தான் இருக்காங்கங்க. ஊருக்கு இருக்காங்கன்னா ஊரு கட்டுப்பாடுக்கு தான் நாங்க இருப்போம், ஊரை பகைச்சிட்டு நாங்க எதுவும் செய்ய மாட்டோம்னு அந்த பசங்க 2 பேரும் உறுதியா இருக்காங்க. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அந்த பசங்களோட மனச புரிஞ்சுக்கிட்டு அந்த பெரியவர் பண்ண இவ்ளோ பெரிய நல்ல விஷயம், இவ்ளோ பெரிய தியாகத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சேர்த்து வைக்கணும். எனக்கு வந்து ஆட்சேபனை இல்லைங்க மேடம். அவங்களுக்கு ஆட்சேபனை இல்ல. பொதுவா வந்து எல்லாரும் வேணும்னு நினைக்கிறாரு, எல்லாரும் ஒண்ணுதான் நினைக்கிறேன் நானு. ஊர்ல அந்த காலத்து பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களா பேசிக்கோங்க. நம்ம ஊரை பார்த்து நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல, இது வந்து மனிதாபிமான அடிப்படையிலயும் தப்பு, சட்டப்படியும் தப்பு இல்லைங்களா? அதெல்லாம் உண்மைதான், அதுக்கு நான் மறுப்பு சொல்லலையே. மறுப்பு சொல்லலையே நினைச்சோம். ஏற்கனவே இப்ப எங்க சித்தப்பா பையன் கூட அப்படித்தான் நடந்து அவனும் ஊருக்கு வராம இருக்கான். இப்ப உயர்நீதிமன்றமே வந்து ஊருக்குள்ள எல்லாம் அப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுன்னு தெளிவா இருக்காங்க. ஆமா ஆமா. அப்புறம் இது சட்டவிரோதமான விஷயம் இல்லையா? மனிதாபிமானத்து பேர்ல யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த அம்மா அங்கே குடும்பத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க, படி தாண்டி வெளியே போயிட்டாங்க. ஆனா அவங்க புருஷன் எதுக்கு மறுபடியும் ஏத்துக்கிட்டாருன்னா அந்த பசங்க கஷ்டப்படக்கூடாது, குடும்பம் வந்து பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு அவர் ஏத்துக்கிட்டாரு. அந்த பசங்க இப்ப இங்கேயே விட்டுட்டு நான் போல சம்சாரம் மட்டும் வேணும்ட்டு அவரு போயிட்டாரு. பசங்க அப்படி இருக்காங்க. ஆமாங்க, பட் அப்பா அம்மா மாதிரி வருமாங்க? அது வராது வராது. அத்தை வளர்த்தாலும் தாத்தா வளர்த்தாலும் அப்பா அம்மா மாதிரி வருமா? அந்த பொண்ணுக்கு அம்மா தாய் இல்லாம பண்ணிட்டாங்களே எல்லாரும் சேர்ந்து. தாய் மாதிரி வருமா? தாய் உயிரோட இருந்தே காரியம் பண்ண வச்சிட்டீங்களே. எல்லாம் ஊர்ல வளர்க்கணுங்க, நம்ம என்னோட தனிப்பட்ட இது இல்லைங்க. உங்களை மாதிரி தலைவர்கள் பதவியில் இருக்கிறவங்க அதுக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம்ல, நல்ல விஷயம் பண்ணலாமே, அந்த பேர் உங்களுக்கு கிடைக்கட்டுமே. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த பொண்ணுக்கு அம்மா வேணும்னு இருக்காதா? அவ கூட படிக்கிறது பசங்க, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அம்மா அப்பா எல்லாம் செய்யும் போது அந்த பசங்களுக்கு ஆசை இருக்காதா? இனிமே நடக்க கூடாதுங்க. அதுக்கு நீங்க ஒரு நல்ல முடிவா எடுங்க.
சரி இது பொம்பளைங்க தப்பு பண்ணா மட்டும்தான் பண்ணுவீங்களா இல்ல ஆம்பளைங்க தப்பு பண்ணாலும் ஆம்பளைங்க வந்தாலும் அதுதான். எங்க அண்ணன் பையன் அதே மாதிரி தவறு பண்ணுனா எங்க அண்ணன் பையனும் ஊருக்கு வர்றதில்லை இப்போ. ஐயா ஐயா நாங்க இவங்களை கூட்டிட்டு வரட்டுமா, உட்கார்ந்து பேசுவோமா? பேசுங்க, ஊர் பெரியவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுங்க. ஊர் மக்கள் மனசு வச்சாங்கன்னா இந்த இந்த பசங்களுக்கு தாயன் அப்பாவே அம்மாவையும் திருப்பி கொடுக்கலாம்ல. கொடுக்கலாம். அந்த பசங்க ரொம்ப கிளியரா சொல்றாங்க, ஊரை பகைச்சுக்கிட்டு நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம்னு. பெத்தவங்களோட முகத்தை பாக்குறதுக்கு கூட அஞ்சறாங்க. அந்த பையனுக்கு வந்து நான் தான் வேலையே கொடுக்குறேன். நல்லது கெட்டது எதா இருந்தாலும் நான் அவனை பாக்குறேன். நான் என்ன வேலை பண்ணுறேன்? கொத்தனார் வேலை. சரி நாங்க வரட்டுமா? ஊர் பெரியவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம உட்கார்ந்து பேசுவோமா? பெரியவங்க வந்து பேசுங்க. சரிங்க, அவங்க சொல்லிட்டாங்கன்னா ஓகே தானா? உங்களுக்கு ஓகேயா? தனிப்பட்ட முறையில உங்களுக்கு ஓகேயா? எனக்கு வந்து எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. நான் எல்லாரும் ஒண்ணுதான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. அவருக்கு ஆட்சேபணம் கிடையாது, சரியா? உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாருமா? ஜவுளி வியாபாரம். அதே ஊர்லயா? பழனியில இருந்தாங்க, இப்ப லாஸ் ஆனதுனால வந்துட்டாங்க. பழனியில இருந்தாரா? பழனிக்கு மேக்க லாஸ் ஆயிட்டு வந்துட்டாரா? லாஸ் ஆயிடுச்சுன்னு வந்துட்டோம். இப்ப என்ன வேலை செய்யறாரு? இப்ப வந்து வீட்டுல தான் இருக்காரா? நீங்க அத்தை வீட்டுல தான் இருக்கீங்களா? இல்ல, இப்ப நான் வீடு கட்டிடுவேன். தனியா இருக்கீங்களா? யாரெல்லாம் இருக்காங்க உங்க கூட? நானும் அக்கா மாமா 3 பேர். 3 பேர் ஒண்ணா இருக்கு. அவங்க தனியா இருக்காங்க மேடம். அத்தையும் தாத்தாவும் தனியா இருக்காங்க. அவங்களுக்கு இப்பதான் உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துட்டு எல்லாம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருந்தோம். அப்ப கூட யாருமே வந்து கூட பாக்கலைங்க மேடம். யாரு? ஊருக்காரவங்க வந்து என்னன்னு கூட கேட்கல. ஏன் தெரியல மேடம். யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவங்க மட்டும் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கறதோட சரி. ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம், நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறேன். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ தடாகோயில்ல இருந்து ஒரு தம்பதிங்க வந்திருக்காங்க இங்க. சரிங்க மேடம். அவங்கள வந்து ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க 15 வருஷமா. யாருங்க மேடம்? பேருங்க மேடம்? சுப்பராயன் சின்னம்மா. சரிங்க மேடம். ஓ சரிங்க மேடம். எதுக்காகங்க ஒதுக்கி வைக்கலைங்க? அவங்களுக்கு வந்து அந்த அந்த அம்மாவுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு அந்த சின்னம்மா சொல்றீங்க இல்லையா? ஆமா. அவங்களுக்கு வந்து இல்லீகல் கான்டாக்ட் நிறைய இருந்ததுனால ஊர்ல சொல்லி பார்த்தாங்க. சொல்லியும் வந்து அவங்க கேட்கல. தொடர்ச்சி அதே மாதிரி பண்ணிட்டதுனால நீங்க இந்த மாதிரி பண்ணா ஊர் வந்து மத்தவங்களும் கெட்டுருவாங்க, நீங்க கொஞ்சம் வெளி ஊர்ல இருந்து கூட போய் என்னமோ பண்ணிக்கங்க, இங்க இருந்து இந்த மாதிரி தவறான காரியங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சரி நாங்க வந்து எங்கேயோ பக்கத்துல ஏதோ ஒரு ஊருக்கு போய் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த அம்மாக்கு நிறைய தொடர்பு இருந்தது, இல்லீகல் கான்டாக்ட், அப்படி சொல்லல. அவங்க புருஷனும் இருக்காருங்க. அந்த அம்மா ஒரு தவறு பண்ணிட்டாங்க. 10 நாள் போய் எங்கேயோ இருந்தாங்க, போய் அவரே போய் கூட்டிட்டு வந்துட்டாரு. குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது, பசங்க அனாதை ஆயிடக்கூடாதுன்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. இல்ல இப்ப அவங்க பசங்க பொண்ணுங்க எல்லாமே கூட வந்து அவங்களால வளர்த்த முடியாது பண்ற மாதிரி இருந்தாலும் அவங்க உறவினர்களே வந்து அவங்க மாமா வீடா இல்லங்க, அவங்க பசங்களை அவங்க வளர்த்த முடியாது சொல்லல. ஊருதான் அவங்கள்ட்ட இருந்து அத்தை மாமா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க, பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. இல்ல ஊர்ல அத பத்தி ஒண்ணுமே சொல்லலைங்க. அது உங்க விருப்பம்ட்டாங்க. அவங்க வந்து நீங்க அந்த மாதிரி நடவடிக்கையில ஈடுபடக்கூடாது, அந்த மாதிரி இருந்தால் நீங்க வந்து வெளியே கூட போயிருங்க, எங்க ஊர்ல இருந்து இந்த மாதிரி தவறான இதுகள் நடக்க கூடாது அப்படிங்களாமா? பிறகு ஒரே நிமிஷம் சொல்ல. அப்படிங்களா? அது மாதிரி இல்லைங்க, நடவடிக்கை ரொம்ப பேர் அப்படி இல்லைங்க. இப்போ வேலைக்கு போனவக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, அதுக்கு ஒண்ணுமே தெரியலைங்க, போயிருச்சுங்க. போனது 10 நாள் நாங்க ஒரு பக்கம் பண்ணையத்துல போய் இருந்தோங்க. முன்ன அந்த தோட்டத்துலதான் இருந்ததுங்க. கூட்டி வந்துருச்சு, இது மாதிரி நடந்துருச்சு எப்படின்ட்டு கூட்டிட்டு வந்துட்டா. அந்த மாதிரி தொடர்பு இருந்தா வீட்டுல இருந்தா சொல்லலாமல்ல, நீங்க சொல்லலாமல்ல. இருங்க, தனுஷ்கோடி கிட்ட பேசிட்டோங்க. அவர் விவரமா சொல்லிட்டாரு என்ன நடந்தது என்ன. அவருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா ஊர்ல இன்னும் சிலர் இருக்காங்க, அவங்களோட கலந்து பேசினாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும் சொல்றாங்க. அவர்கிட்ட நம்பர் வாங்கிட்டு தான் உங்கள்ட்ட பேசுறோம்.
சரிங்க. சரிங்களா? இல்ல இது உண்மை, இதுதான் நிலவரம். இதனாலதான் வந்து அவங்க போனது. இந்த மாதிரி தவறா தொடர்ந்து நடக்கும்போது வந்து அதை வந்து சரியா இருக்காது. ஊர்ல இளைஞர்கள் கெட்டக்கூடாது, தவறான விஷயங்க. நீங்க சொல்றது இளைஞர்கள் கெட்டக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் அவங்கள வந்து சொன்னாங்க. இல்லங்க, தொடர்ந்து நடக்கிறதுங்கிறது வேற விஷயம். அவங்களுக்கு ஒரு சின்ன தவறு, அவங்க தவறு பண்ணிட்டாங்க, வெளியே ஒரு போனாங்க. தவறை மட்டும் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு தவறை மட்டும் சொல்றாங்க. எல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாதுங்க மேடம். ஊர்ல வந்து எல்லாத்தையும் வந்து நாங்க ஊர்ல வந்து நீங்க பாத்தீங்களா, அப்படி பாத்தீங்களா, பார்த்த ஒரு 10 பேர் 5 பேர் தப்பு வந்து பாத்தீங்களா அப்படின்னா பார்த்துன்னு சொல்லி இருந்தா கூட சொல்லலாமல்ல, எங்கிட்ட சொல்லலாமல்ல. அவங்க புருஷனே அவங்கள ஏத்துக்கிறாங்க, அவ்வளவு சப்போர்ட் பண்றாரு அவரு. அந்த பொண்ணுக்கு தெரியல, அந்த வயசுல தவறு பண்ணிடுச்சு, தப்புன்னு உணர்ந்துட்டாங்க, மீண்டு வந்துட்டாங்க. சட்டப்படியும் மனிதாபிமானத்தின் பேர்லயும் இது வந்து ஏத்துக்க முடியாத விஷயம் இல்லையா? தண்டனை எப்படி கொடுக்கலாம்? இப்படி ஒரு தண்டனை, இவ்வளவு கடுமையான தண்டனை எப்படி கொடுக்கலாம்? இல்ல, கடுமையான தண்டனையா அதை யாருமே சொல்ல, உங்க விருப்பம் சொல்லிட்டாங்க. நீங்க அப்படி இருந்தா, இந்த மாதிரி இருந்தால் நீங்க ஊர்ல இருந்து வெளியே போய்க்கலாம், நீங்க குழந்தை இருக்கனால உங்க கூட வச்சுக்கலாம், அல்லது இந்த குழந்தைகளை இங்கேயே வளர்த்தனால இவங்க மாமா இருக்காங்க வளர்த்துட்டோம் அப்படின்னு தான் முடிவு பண்ணாங்க. இல்ல இல்ல, அவங்களே விருப்பப்பட்டு தான் வெளியே போனாங்க. இல்ல 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 இல்ல, அப்படி கிடையாது. கேளுங்க, நீங்களா விருப்பப்பட்டு மனைவியோட சேர்ந்து வெளியூர் போனீங்களா, இல்ல உங்களை ஊரோட சொல்லிட்டாங்க, ஊரோட்டு போக சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஒரு நாள் இருக்கவே மறுநாள் ஏன் போகலின்னு கேக்குறாங்க. ஊர் வேணுமா குழம்பு, இந்த ஊர் வேணுமா பிள்ளைங்க வேணுமாங்கும் போதுங்க எல்லாம் தான் வேணுங்க அப்படின்னா அப்படின்னா போயிருங்கட்டாங்க. கொஞ்ச நாள் குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க மாமா கூட்டிட்டு வந்து வளர்த்திட்டு இருக்காரு அவங்க அந்த பொண்ணு எல்லாம். அவங்கள கூட்டிட்டு வந்து உயிரோட இருக்கிறது பெத்தவங்களுக்கு காரியம் பண்ண வச்சிருக்கு ஊரு. காரியம் பண்ணிருக்காங்க அந்த பசங்க அப்பா அம்மாக்கு. அது பெரியவங்களை கேட்டதாங்க மேடம் தெரியும். ரொம்ப பல வருஷம் இருக்கும்ல, அதனால சரியா எனக்கு ஞாபகம் இல்ல. பெரியவங்களை கேட்டதான் தெரியும். சேர்ந்துதான் மேடம் பண்ணாங்க. இத்தனை இது தெரியும் போது அப்ப இது மட்டும் தெரியாம போகுமா மேடம்? பேசுறதால உண்மைன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் கல்லாட்டு இருக்கும் போது. சரிங்க, அவங்க விருப்பப்பட்டு வெளியே போனாங்க சொல்றீங்க. விருப்பப்பட்டு உள்ள வராங்க, யாரு தடுக்க முடியும்? இல்ல ஊர்ல வந்து சொல்லி இந்த மாதிரி நாங்க வந்து அன்னைக்கு வந்து நீங்க சொன்னதை வந்து ஏத்துக்கல, நாங்க போயிட்டோம். இப்ப வந்து நாங்க அந்த மாதிரி இல்ல, நாங்க வந்து திருந்திட்டோம், அந்த மாதிரி சொல்லி பெரியவங்க கிட்ட சொல்லி, ஊர்ல முக்கியஸ்தல் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட சொல்லி வந்து அவங்க சேர்த்துக்கு தானே போறாங்க. அவங்க ஒன்னும் இது பண்ண போறது இல்ல. அப்ப அப்படி வந்து சொன்னா சேர்த்துப்பாங்க. அது பெரியவங்களை கேட்டுதானே மேடம் சொல்லணும். உங்களோட ஸ்டாண்டர்ங்க தனிப்பட்ட முறையில நீங்க அது வந்து இல்ல அது தனிப்பட்ட முறையில நான் ஒரு முடிவை சொல்ல முடியாது. அதுக்காக சொல்லல. யாராவது தவற உணர்ந்து எடுத்துக்கும் போது, தவற உணர்ந்து வரும்போது நம்ம அதை தவறுன்னு சொல்ல முடியாது. சரி, நீங்க ஒரு பெரிய தவறு கிடையாது. அவங்க வந்து தவற உணர்ந்துட்டாங்க, இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு வரும்போது, அவங்க உத்தரவாதம் கொடுத்து வரும்போது அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? எடுத்துக்க தானே வேணும். ஓகே, அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரு தவற பண்ணிட்டு அதை உணர்ந்து திருந்தி வரும்போது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அது மனிதாபிமான அடிப்படையில் அதானே மேடம் சரி. அவ்வளவுதாங்க வேணும் எங்களுக்கு, அவ்வளவுதான் வேணும். ஓகே மேடம். நீங்க பொறுப்பான கட்சியில இருக்கீங்க, தயவு செஞ்சு இந்த சப்போர்ட் பண்ணுங்க. இவங்க திருந்தி, அந்த அம்மா வந்து அவங்க செஞ்ச தவற நினைச்சு வருத்தப்படுறாங்க, திருந்தி பசங்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. சந்தோஷம் மேடம், ரொம்ப சந்தோஷங்க, நன்றி. ஹலோ, சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம். மிஸ்டர் புகழேந்தி பேசுறீங்களா? ஆமாங்க. நான் ஜி தமிழ்ல இருந்து சொல்வதெல்லாம் உண்மை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேங்க. சொல்லுங்க. உங்க ஊர்ல இருந்து சின்னம்மா சுப்ராயன் இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அப்படிங்களா? ஆமா, ஊரை ஒதுக்கி வச்சிருக்கு, 15 வருஷமா நாங்க ஊர்ல வாழல சொல்றாங்க. சரிங்க. ஊர்ல வந்து திரும்பி பசங்களோட வாழறதுக்கு ஆசைப்படுறாங்க. சரிங்க. அதுல என்னங்க சிக்கல்? நாம எது நினைக்கிறீங்க, அது என்ன மேட்டர்னு எனக்கு தெரியாதுங்க. இத பாருங்க, இந்த அம்மா வந்து ஒரு தவறு செஞ்சிடுச்சுங்க. சரிங்க. அது வெளியே போய் அவங்க புருஷனே அவங்கள மறுபடியும் ஏத்துக்கிட்டு அவங்க பண்ண தவற அவங்க உணர்ந்து திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்டு புருஷனோட நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா குழந்தைங்களை பிரிச்சு கூட்டிட்டு போய் குழந்தைங்களை காரியம் பண்ண வச்சு, பெத்தவங்க உயிரோட இருக்கும் போதே அவங்களுக்கு அந்த சடங்கெல்லாம் பண்ண வச்சு பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கும் வயசாயிட்டு இருக்கு. பசங்களும் மனசுக்குள்ள நிறைய ஆசைய வச்சுட்டு அப்பா அம்மா வேணும், கல்யாணத்துக்கு நல்லது கெட்டதுக்கு அப்பா அம்மா வேணும்னு ரொம்ப மனசுல நிறைய வருத்தத்தை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. தவறு நடந்து போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்க திருந்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா?
இப்படி அந்த ஒருத்தர் பண்ண தப்புக்காக அந்த அந்த அவங்களோட புருஷனையும் பசங்களையும் எல்லாருக்கும் இப்படி ஒரு தண்டனை கொடுக்கலாமா? கண்டிப்பா. ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்க ப்ளீஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்கம்மா. தேங்க்யூ. சரி. இப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட பேசணும், 3 பேர்கிட்ட பேசணும் அந்த ஊர்ல இருக்கிற தலைவர்கள்ட்ட. அவங்க எல்லாம் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஊர் பெரியவங்களை கேட்டு தான் பேசணும், அவங்கள வர சொல்லுங்க பேசுகிறோம் சொல்கிறாங்க. ஆனால் இது மேலோட்டமாக பேசுகிறாங்க. அங்கே போனால் என்ன நடக்கும்? நிஜமாவே இவங்களை ஒன்றா வாழ விடுவாங்களா? அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இவங்களுக்கு ஒரு வழி இருக்குது, சட்ட ரீதியாக இவங்க உயர் நீதிமன்றம் வரைக்கும் போகலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்த விஷயங்களை உயர் நீதிமன்றமே ரொம்ப ரொம்ப தீவிரமாக கண்டிச்சிருக்கு. ஸோ அதனால அந்த கிராமத்துக்கே அது ஒரு அவமரியாதையாக போயிடும். அதுக்கு பதிலாக நாங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், தயவு செஞ்சு இவங்களை அவங்க பசங்களோட சேர்த்து வச்சுடுங்க. தமிழ்நாட்டிலேயே ஒரு நல்ல கிராமமாக, ஒரு உதாரணமாக இந்த கிராமம் விளங்கட்டும். இந்த கோரிக்கையை நாங்கள் உங்கள்கிட்ட வைக்கிறோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.